ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். உங்கள் வீடோ கடையோ வாடகைக்கு விடணுமா? டூலெட் போர்டு எழுதி போடுங்க. டூலெட் போர்டு எழுதி போட்டோன்னா யாருக்கு வீடு தேவைப்படுதோ தயவு செஞ்சு இந்த பாருங்க, இந்த டூலெட் போர்டு எழுதி போட்டிருக்காங்க ஹவுஸ் ஓனர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்க ஃபோன் நம்பரில் பார்த்தீங்களா, இதில் ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்களா ஹவுஸ் ஓனர் வந்து இதில் ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. அது எந்த ஏரியாவாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், கடையோ வீடோ, அவங்க எதுக்காக எழுதி போட்டிருக்காங்க ஃபோன் நம்பரு? கான்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். நம்பர் தூக்கி காட்டுங்க. இந்த ஃபோன் நம்பர் வந்து ஹவுஸ் ஓனர் எதுக்கு எழுதி போட்டிருக்காங்க? நீங்கள் இந்த நம்பரில் டூலெட் போர்டு பார்க்குறீங்க, அதுக்கு கீழே எழுதி போட்டிருக்க நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஹவுஸ் ஓனர் ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்குறதில்ல. ஏன்? ஒரு ஃபோன் காலில் உங்களுக்கு என்ன காசு செலவாகிட போகுது? இப்போ நிறைய ஃப்ரீ கால்ஸே வந்துருச்சு. ஒரு ஃபோன் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட நேரடியாக பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஃபோன் பண்ணுறதுக்கு சோம்பல் பண்ணிட்டு காசு மிச்சம் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் ஓடி போய் ஒரு கடையில் கேட்குறது, எய்த்தாப்பில் இருக்க வீட்டில் போய் கேட்குறது, பக்கத்து வீட்டில் கேட்குறது, எய்த்த வீட்டில் கேட்குறது, லாண்ட்ரி கடையில் போய் கேட்குறது, பக்கத்தில் இருக்க கடையில் கேட்குறது, காய்கறி கடையில் போய் கேட்குறது. ஏன் அப்படி கேட்குறதுன்னா அவங்க ஃபோன் நம்பர் எழுதி போட வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த டூலெட் போர்டு கீழே ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க போய் கேட்கும்போது என்ன நடக்குது தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஆகாதவனாக இருப்பான், அந்த ஹவுஸ் ஓனருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வேண்டாதவனாக இருப்பான், எய்த்த கடைக்காரன் வந்து பொறாம பிடிச்சவனாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரரே கடன் வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த கோபத்தில் இருப்பாங்க. அதனால கெடுத்து விட்ருவாங்க அவங்கள. இல்லாதப்பதான் சொல்லி அந்த வீடு வேண்டாம் அவங்களுக்கு, அந்த வீடு வேண்டாம், அதை விட சூப்பர் வீடு இருக்குது, அவன் கமிஷன் வாங்கி கொட்டிக்கிறதுக்காக இதை விட வேறு சூப்பர் வீடு இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுவான். நீங்கள் என்ன செய்யணும், வேண்டாப்பா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அவன் வேலையை விட்டுட்டு வந்து உங்களை கூப்பிட்டு சொல்கிறான்னா அவன் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது? நீங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நேரடியாக பேசுங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு பக்கத்து கடையில் கேட்குறது, பக்கத்து வீட்டில் கேட்குறது, தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறை மட்டும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்களுக்கும் வீடு கிடைக்காது, ஹவுஸ் ஓனருக்கும் கெடுதல் பண்ணி உங்களுக்கும் வீடு கிடைக்காம நடுவில் இருக்கிற மஞ்சள் பிடிச்சிட்டு போயிடும். நடுவில் இருக்கிற வந்து உங்களை ஏமாற்றி அவன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா? நீங்களே படித்தவங்க, கடவுள் நமக்கு நாலேஜ் கொடுத்துருக்காரு, அதை நம்ம பயன்படுத்தணும். தயவு செஞ்சு திரும்ப உங்கள் சகோதரி நான் கேட்குறேன், தயவு செஞ்சு டூலெட் போர்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த டூலெட் போர்டில் உள்ள நம்பருக்கு ஃபோன் அடிங்க. ₹1 ₹2 போனாலும் பரவாயில்ல, நேரடியாக தொடர்பு வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுங்க. அக்கம் பக்கத்துல அவனா ஓடி வந்து கேட்பான், சார் என்ன சார் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்களா, அந்த வீடு உங்களுக்கு வேலையோ, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, எனக்கு தெரியும், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் வரமாட்டான் திருப்பி. அவன் சொல்கிறதுக்குலாம் நீங்கள் ஈடு கேட்டுட்டு தராட்டினா அவன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போட்டு கொடுப்பான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. என் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதுபடி நடங்க பிரதர். அது கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த ஏரியாவாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், டூலெட் போர்டில் இருக்க நம்பரில் நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இடைத்தரகர்கள் வேண்டாம். அக்கம் பக்கத்தில் சுற்றி தயவு செஞ்சு விசாரிக்காதீங்க. தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன். ஏற்றுப்பீங்களா நான் சொல்கிறத?